ஹாய்! அன்னைக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுமே பயங்கர சண்டையில தான் வந்தா அவ கூட. ஏன்னா ஸ்கூல்ல வந்து சாப்பிட்றதே இல்ல. வந்து கொஞ்சம் கூட சாப்பிடல. சரி வந்து இன்னைக்கு நெக்ஸ்ட் டே வந்து இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து போட்டு அனுப்பணும். இவள கூட்டின்னு வரும்போது துவைக்காம போயிட்டேன். சரி வந்து துவைச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற கேப்பில் வந்து மேடம் வந்து படுத்து தூங்கியாச்சு. அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து வெண்டைக்காய் சாதமும் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்வீட் கார்னும் கொடுத்துருந்தேன். சாப்பிடவே இல்லை. அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்ததுனால ஸ்கூல்லே வந்து ரிட்டன் தூக்கி கேட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டேன். அவள் சாப்பிட்லன்னா அனுப்பாதீங்க, எங்களுக்கு காசு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பயந்துட்டு சாப்பிட்றேன்னு சொன்னா. உனக்கு நேற்று பாசை பாக்கெட் என்ன க்ரீம் கேட்டேன் ஃபேஸ்க்கு? என்ன க்ரீம் கேட்டேன்? என்னது என்னது சன்ஸ்க்ரீன் வேணுமா உனக்கு? ஏன் இந்த க்ரீம் எல்லாம் போட மாட்டிங்களா? அவள் வந்து வெளியே வந்துட்டு சொன்ன வார்த்தை என்னென்னா, அம்மா நீ என்னை கூட்டிகிட்டு வந்துடுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொன்னான். எனக்கே கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கேவலமாடா நம்ம பயன்படுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் குளிக்க வச்சுட்டேன். குளிக்க வச்ச உடனே வந்து எங்கே இருந்தாலும் க்ரீமை தூக்கிட்டு வந்து ஃபேஸ்க்கு போட்டு ரெடி ஆகிடுவா அவள். முதல்லலாம் மேக்கப் செட்டே கேட்டு வந்து என் தங்கச்சியை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ வந்துட்டு பாஸ்கிட்ட எனக்கு சன்ஸ்க்ரீன் வேணும், எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாஸை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நைட் டின்னருக்கு வந்து தோசை செஞ்சு சாப்பிட்டாச்சு. பாஸ்க்கு வந்து தொண்டை சரியில்லைன்னு கேட்டார். அதனால பூண்டு பழம் போட்டு கொடுத்தாச்சு. அன்னைக்கு டே வந்து